சிக்குண்டா சிறுவண்டு சிக்குமா அப்படின்னு இத்தனை நாளாக வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்த சில பேர் இந்த வாரம் நாமினேஷனில் சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து வெளியாகிருக்கு. அதில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈவிபியில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டம். இதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. இதை ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ பேசணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு போராட்டத்தை நான் ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம வேல்முருகன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ள ஒரு நபர் நான். ஏன்னா தமிழ் தேசியத்தை அவர் வந்து ஆதரிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு நபர். இது ஒரு விஷயம்னு இதை போயிட்டு அவர் வந்து போராட்டம் பண்ணுறேன்னு அவர் இறங்குனது வந்து எனக்கு அது வந்து உடன்பாடே கிடையாது. அது நல்லாவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, சில பேர் இருப்பாங்க ஒரு சமயத்தில் ஒருத்தர் வந்து அடித்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் மத்தியில் வேல்முருகன் அவர்கள் சிக்கிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டில் போராடுவதற்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 100 நாட்கள் நடக்கும். அதோடு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் தொடங்க போகுது. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கீங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க. அவ்வளோ பிரச்சனைகளை விட்டுட்டு பிக் பாஸை தடை செய்யணும்னு வந்து போராடுறது தானே உங்கள் வேலை. எனக்கு அதில் சீரியஸாக உடன்பாடே இல்லை. நான் அதை நகைச்சுவையாக தான் பார்க்குறேன். சமுதாயம் வந்து சீரழியுது, கலாச்சாரம் வந்து கெட்டு போகுது. சார், இது வந்து பேசினா நம்ம நிறையா பேசலாம். இதுதான் சமுதாயத்தை சீரழிக்க போகுதா? இதனால தான் கலாச்சாரம் வந்து கெட்டு போகுதா? பல விஷயங்கள் இருக்குது சார். தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மதுக்கடைகளுடைய விற்பனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. மது குடித்து இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்குது சென்னை. இன்னமும் இந்த 4000 கோடி வச்சு ஊழல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் அதுக்காகலாம் குரல் கொடுக்கலாம், பேசலாம். எவ்வளோ நாசகர திட்டங்கள் வருது, அதில் போராட்டம் பண்ணலாம். அதை விட்டுட்டு போயும் ஈவிபியில் போயிட்டு போராட்டம் பண்ணி உங்களோட நேரத்தை வீணடிக்கிறீங்களே. அதனால தான் அதை பற்றி நான் பேசலை. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான தலையாக சபரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து எவிக்ட் ஆகிட்டார். 4 பேர் தான் தலைப்போட்டியில் போட்டி போட போகிறாங்க. திவ்யா, பார்வதி மற்றும் சபரி. பிரவீன்ராஜ் இல்லைன்றதுனால 3 பேர் தான். இந்த 3 பேரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளராக கண்டிப்பாக சபரி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கு சபரி அவர்கள் தலையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. நான் பார்வதி வந்து எப்படின்னா தலையை ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். வேணும்னு கூட பார்வதி வந்து ஜெயிக்காமல் இருக்கலாம். ஏன்னா தலையானாங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சம்பவம் இருக்குது. திவ்யாவே 2வது முறையாக தலையாக ஆயிருந்தாங்க அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வாரம் வந்து அவங்க செய்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த வாரம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு நமக்கு உதவி இருக்கும். அவங்களுக்குமே அது வந்து ஒரு டெஸ்டிங்காக இருந்திருக்கும். சரி, இப்போ நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக சிக்கியிருக்கிறாங்க அரோரா சின்க்ளேர். ஏன்னா இன்னைக்கு முழுக்க அடி வாங்கினது அரோரா தான். அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுடைய நிலைப்பாடும் என்ன அப்படின்னா, அரோரா எதுவுமே பண்ணுறது கிடையாது. சும்மா உட்காந்து ஒரு நாளை ஓட்டிக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற நபர் யார் அப்படின்னா அது அரோரா அப்படின்னு எல்லாரும் கண்ணு மூடிக்கிட்டு சொல்கிற அளவுக்கு அரோரா வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அரோரா நிச்சயமாக நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த வாரம் அரோரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. அதுக்கப்புறமா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் தர்பீஸ் அவர்கள். அதுக்கப்புறமா கூடவே சேர்ந்து இலவச இணைப்பாக பார்வதி அவர்கள் நிச்சயமாக வருவார். மீண்டும் இந்த வாரம் போன வாரத்தில் வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு நாமினேஷன் கிடையாது. அண்டு சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் பிரசிடென்ட் வந்து அதை விட்டு தான் கொடுப்பாரு. இன்னொருத்தவங்களும் அவங்க டைரெக்டாக நாமினேட் செய்வாங்க. அந்த டைரெக்டாக அவங்க நாமினேட் செய்ய போகிற அவங்க டைரெக்டாக வந்து நாமினேட் செய்ய போகிற அந்த ஒரு பர்சன் மேபி வியானாவாக இருக்கலாம். ஏன்னா வியானாவுக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் வந்து போயிருக்கு. இல்லைனா எதனா ட்ரிக்காக யூஸ் பண்ணி சுபிக்ஷாவை கூட அவங்க வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுபிக்ஷா, வியானா இவங்க எப்படி இருந்தாலும் நாமினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. வைல்ட் கார்டில் வந்து திவ்யா அவர்கள் நிச்சயமாக நாமினேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா போன வாரம் அவங்க ஆடி ஆட்டத்துக்கு கண்டிப்பாக நாமினேஷனில் குத்துவாங்க. அண்டு பிரஜின் அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரோரா கூட சேர்ந்து தர்பீஸ் கூட சேர்ந்து பார்வதி, அதுக்கப்புறமா வியானா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து யாரோ சொன்னேன், ஐயோ இப்போ தானே சொன்னேன் டக்குன்னு மறந்துட்ட பார்த்தீங்களா, சுபிக்ஷா, அப்புறமா திவ்யா, நெக்ஸ்ட் வந்து பிரஜின், ரம்யா அவர்கள் நாமினேஷன் ப்ராசஸில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அரோரா மேலே என்ன கருத்து இருக்கோ அதே கருத்து ரம்யாவின் மீதும் இருக்குது. அதனால் ரம்யாவையும் கண்டிப்பாக நாமினேட் செய்வாங்க. கெமி அவர்கள் மாட்டுவாங்க, எப்ஜி அவர்கள் மாட்டுவார். மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் மேபி ஸ்லிப் ஆகலாம். மீதி யார் இருக்கா, அமித் இருக்கார். அமித் வந்து போன வாரம் முழுக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிட்டாரு. அதனால் அமித் அவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஒரு 10 பேர்கிட்ட நாமினேஷனுக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அரோரா, 100% ரம்யா, 100% திவ்யா, 100% பிரஜின். அதுக்கப்புறமா நம்ம தர்பீஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி, சுபிக்ஷா, வியானா, வினோத் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்ஜி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா கிமி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வினோத்துக்கு கொஞ்சம் ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து யார் வெளியில் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னா 2 பேருக்கு நடுவில் போட்டி வரும். ஒன்று அரோரா சின்க்ளர், இன்னொன்று ரம்யா அவர்கள். கெமி அவர்கள் இருந்தாங்கன்னா கெமிக்கும் வாய்ப்பு அதிகம்தான். இந்த 3 பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்க போகுது. கமருதெல்லாம் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் நாமினேஷனுக்கு. வந்தார்னா வேஸ்ட்டு, நாமினேஷன் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால் கமருதீன் வராமல் இருக்கிறது நல்லது. வரலைன்னா அரோராவுக்கு வாய்ப்பு பிரகாசம். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு அசம்ஷன். என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிக் பாஸ்னால கலாச்சார சீர்கேடு வருது அப்படின்ற ஒரு வாதத்தை யாராச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு வீண் வாதமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது. எனக்குமே இந்த சீசனில் உடன்பாடு இல்லை. இங்கே உள்ள போட்டிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மேலே நமக்கு உடன்பாடே கிடையாது. இதை பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தரங்கட்ட பொறுக்கிகளை பொறுக்கி இந்த வீட்டுக்குள்ளே இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அது இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்த பிறகு அந்த ஒரு ரேஞ்ச் மாறி வேற ஒரு விதமான இந்த கேம் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 100 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த 100 நாள் முடிஞ்சிச்சுன்னா இந்த 100 நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாரையுமே மக்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறதே கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்த சீசனுக்கு யார் வருவா, யார் அதில் ஃபேவரெட்டு, அப்படி போயிடுவாங்க மக்கள். இப்போ 8 சீசன் முடிஞ்சிருக்குன்னா 8 சீசனுடைய ஆட்கள் யாருமே மைண்டுக்குள்ளே வச்சுக்க போகிறதே கிடையாது. அந்தந்த சீசனுக்கு யார் வராங்களோ அவங்க தான் அந்த ஒரு 100 நாட்கள் வந்து டாப்பிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காணா போயிடுவாங்க, அவ்வளோதான். இதை ஒரு மெயினான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கருதி அதை வந்து போராட்டம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கான நேரம் தான் வேஸ்ட்டு. நிஜமாகவே போராட வேண்டிய பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது. அதில் கவனம் செலுத்தி போராடினா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபே யாரும் பண்ண மாட்டீங்க. வியூஸ்லாம் வருது, பட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.